அப்போ உங்க அதிகாரிமா தண்ணி அறகாட்டிலும் சொல்ல மீன் எடையை போட்டு வந்து நான் பிரிச்சுக்கிறேன்னு விட்டீங்களா நீங்க வந்து பிரிச்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் ஏன் இதை பிரிக்காத போறீங்க? உங்க அதிகாரி சொல்றாங்கல்ல, உங்க அதிகாரி சொன்னதை வந்து பிரிக்க வேண்டியது தானே. அது வேண்டிய ஆளுங்க வந்தாக்க ஒண்ணுமில்லாத அப்படி துப்பு தெரியாத போறீங்க. அப்ப நாங்கெல்லாம் என் காதல பூ வச்சு எடுக்கிறோமா? சொல்லுங்க. இல்ல பிரிச்சா பிரிங்க, இல்ல நான் வந்து நெருப்பு வைக்கிறேங்கிறது, இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேங்கிறது. 45 வருஷமா நான் இங்க இருக்கிறேன். இத்தனை நாள் தடப்பட்ட ஏரியா ஆகாத இன்னைக்கு மட்டும் எப்படி ஆச்சு? தடப்பட்ட ஏரியா இப்ப வந்து இவனு ரேஞ்சிற்கு மட்டும் எப்படி தடப்பட்ட ஏரியா வச்சு? இவ்வளவு நாளா எங்க போனீங்க? வந்து எங்க லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு அவங்க இங்க பாட்டு போவாங்க. நீ சரி மேல பாரஸ்ட்ல தண்ணி புல்லா இருக்குது, நீங்க தண்ணி ஒடிச்சு விட்டு கீழே எடுத்து போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. நாங்க எடுத்து போட்டுக்குவோம். இன்னைக்கு வந்து பிரிச்சதுக்கு காரணம் என்ன? அதை முதல்ல சொல்லுங்க. ஏப்ப போறீங்க? ஏன் சார் பாரஸ்ட் சார் வாங்க வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்க அதிகாரி தானே சொன்னாங்க பிரிக்க சொல்லி. மீன் எடை போட்டு வர்றதுக்குள்ள நான் போய் போட்டு வந்து பிரிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து பிரிச்சீங்கல்ல, இப்ப ஏன் போறீங்க? வந்து அதை டெண்டை போட்டு கொடுக்கலாம், நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எங்க பிசினஸை வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணுமா பண்ணுங்க பாக்கலாம். நாங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நாங்களும். நீங்க வந்து காலையில அந்த முறுக்குனீங்கல்ல, இப்ப வந்து பிரிக்க வேண்டியதுதானே? ஆல்ரெடி விசிட்டா ஊருக்கு பார்த்தாலும் கத்திரிக்காரங்க பேட்டி பிடிச்சேன்னு பேசுறாங்க. அப்புறம் எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? 30 வருஷமா இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வனத்துறை வந்து திடீர்னு ஏன் காலி பண்ண சொல்லுது? எங்க பாரஸ்ட்ல கதையும் காலி பண்ணிக்கிறாங்க. உங்க வாழ்வாதாரமே தானா? என்ன வேலை செய்யறீங்க? மீன் பிடிப்போம், வந்துருப்போம், அவ்வளவுதான். குடும்பத்தோட வந்து இருப்பீங்களா? குடும்பத்தோட எங்களுக்கு யாருமே இல்லையா. ஒரு 15 செத்து போச்சு. ஒரே ஒரு பட்டப்பட தான் இருக்குது. வனத்துறை என்ன சொல்லுது? சொல்லுங்க இருக்காது. எங்க பாரஸ்ட்ல கதையை எடுத்து கிளப்பி போய் போட்டுக்காங்கிறாங்க. எங்க அலையை சாட்டி போய் உங்க அலையில போட்டுக்கா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். பேர் சேருங்க.